வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிட்டு இருக்காங்க. அப்படியே இதுதான் கைஸ் ஆக்சுவலாக வந்து புதுசாக மாட்டியிருக்கேன் ஷாக் அப்சர்வர். அம்ரித்சருக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஹலோ கைஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து ப்ராப்பராக என் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் ஆயிடுச்சு. ப்ளஸ் இது இல்லாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு எல்லா இதுவுமே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்துட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக டெல்லி அந்த நோய்டா அந்த கேடிஎம் சர்வீஸ் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர்ஸு. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏஞ்சிட்டு நம்ம வந்து முன்னாடி கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறமா அவங்க வந்து பொறுமையாக கிளம்பி வரட்டும். ஏன்னா வந்து எப்படி அங்கே ஒரு 1 hour ரெடி பண்ணுறதுக்கு ஆகும். ஸோ அவங்க ஒரு 1 hour லேட்டாக கிளம்பினாலே போதும். ஸோ அவங்க அட்லீஸ்ட் வந்து நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப போகிறேன். நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமான ஒரு ரைடு கைஸ். வேறு லெவலில் மோசமாக இருந்தது. கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து ஓட்ட முடியல. எதுக்காக ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து கண்ணில் போய் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெலாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி இறுகிடுச்சு. கண்ணை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக அப்படியே மூஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதி போச்சு. எனக்கு முதுகெல்லாம் வீங்கியிருக்கு அப்படியே ஃபுல்லாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சஸ்பென்ஷன் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அந்த என்னுடைய உடம்பு முதுகில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் மாதிரி வேலையே பார்த்துருக்கு போல இருக்குது. எனக்கு லைஃப்பில் இவ்வளோ ஒரு வலி வந்ததே கிடையாது. செம்மையான ஒரு பெயின் எனக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நிற்க நேற்று வந்து ரூமுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நிற்க முடியல ஒரு நிமிஷம் கூட என்னால். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பெயின் இருந்தது. எப்படியும் மேனேஜ் பண்ணி இது வரைக்கும் வந்துவிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு பெயின் இன்னும் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுற கேப்பில் வந்து எங்கன்னா போய்ட்டு நல்ல ஒரு மசாஜை போட வேண்டியது தான். ஸோ அதை தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லாங் டே. கிளம்பிட்டேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் 2 hours காட்டுதில் 115 போவோம்னு சொல்லிட்டு. பட் ஒரு 10:30 மணிக்கெலாம் போய்டுவோன்னு நினைக்கிறேன். அடிச்சு பிடிச்சி எக்ஸ்பிரஸ் வேலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வைசர் வந்து ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ இது மதுரா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெம்பிள் சிட்டி மாதிரி. இங்கே வந்து இருக்கிற ஒரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெரிய ஒரு கோயில். நடு ரோட்டில் நிப்பாட்டுறோம். ஹோப்ஃபுல்லி அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்டாக்கு காமிச்சிது ஷாக் அப்சர்வர் அங்கே இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அம்ரித்சர் ரீச் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலை 9 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரி. அங்கே ஷாக் அப்சர்வர் இல்லைனா வந்து எப்படி ஒரு எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. அந்த டைம் பீரியடில் ஸ்டார்டிங் டைம் பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸ் இருந்திருந்தால் அதில் எப்படி இருந்திருக்கும் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறது ஒரு பள்ளம் மேட்லேயுன்றது கிளியராக புரியுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கராக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. உள்ள அந்த ஆயில் சிலிண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரை வந்து கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணி இது பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த ஆயில் இல்லைனா வந்து நேற்று நைட்டே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அப்பாடா நல்ல வேலை அது உள்ள இறக்கலை நான். நல்ல வேலை எங்கள் கார்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து டிக்கெட்டு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் வந்து எங்கிட்ட டிக்கெட் இல்லை. அது அவங்கக்கிட்ட வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா. हाँ हाँ क्या सॉरी स्पीड 150 भाग है। हाँ तो ऊपर ना नहीं वो तो 200 ही भाग जाता है। नहीं देख के चलाना पड़ेगा. 901 ரூபாய் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. வெறும் பெட்ரோல் மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். சாப்பாடு தட்டி இதெல்லாம் நோட் பண்ண வேணாம். நிறைய பேர் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க. நான் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டேன், பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லாமல். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர் இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 11:20 ஆயிடுச்சு. அப்படியே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு ஃபியூல் போகிறதுக்கு. மறுநாள் வந்து ஃபியூல் போடாமல் போய் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் போட்டேன். இந்த ரோடு அந்த எண்ட் இருக்குல்ல, ஆக்ரா எண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் ஆகும் போது அது 2024 நம்ம முடிக்கணுமா. அது வந்து எப்படின்னா வந்து அங்கேருந்து ஆக்ராலேருந்து டேரெக்டாக மும்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரோடு போட போகிறாங்களாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கான் ஒர்க்கு. அப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா அது வேறு லெவலில் நம்ம வந்து அப்படியே மும்பை போய்ட்டு மும்பைலேருந்து சர்றன்னு அடிச்சுட்டு இப்படியே வந்துடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ட்ரைவ் பண்ண வேண்டியது அப்படியே 12 மணி நேரம் ஆக்குறாங்க அந்த ரோடு வழியாக. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கும் அவைலபிள் இருக்குது. அதெல்லாம் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணி கொடுத்துட்றேன்ட்டாங்க. செம்ம ஒரு ஸ்வீட்டான ஒரு ஆள். கரெக்டாக சொல்ல போனால் இந்த பிரான்ச்சுடைய மேனேஜர் வண்டி பார்த்தாரு, ஸ்டாக் இருக்குனாரு, வாரண்டி க்ளைம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரியும் வாரண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், வாட்டர் வாஷ் பண்ணிட்டு டக்குனு மாற்றி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. ஸோ வேறு லெவல். அப்படியே வந்து இன்ஜின் ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளம்ப சொல்லிவிட்டு அதுக்குள்ள நான் இங்கே பக்கத்தில் எதனா போய் டீ எதனா குடிச்சிட்டு வந்துடுறேன்.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வண்டி சர்வீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:43 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னொரு 1 hour ஆகும் நினைக்கிறேன் அந்த ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்களும் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டாங்கன்னா அப்படியே வந்து ஒன்றா சேர்ந்து கிளம்பி போயிடுவோம் இங்கேருந்து அம்ரித்சர். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிட்டு இருக்காங்க. அப்படியே ரியல் பிரேக் பேடும் வந்து மாற்ற சொல்லிட்டேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜோயா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெடி ஆகிடுச்சு. பாடா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குது. புதுசு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. என்னன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட செலவு கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்ஜின் ஆயில் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பிரேக் பேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற வச்சேன். ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹2800 என்னமோ ஆயிருக்கு. அவ்வளோதான். அம்மா ரோடை கொஞ்சம் பாருமா, அப்படியே கீழே குனிஞ்சத்தலை நிம்மராமல் நடப்பாங்கன்னு அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க ரோடில் ஒரு வண்டியை பார்க்காம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையாவும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாணிப்பட்டு அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் ஹைவேல. ஸோ வந்து நான் இப்போ எக்ஸ்பிரஸ் ஹைவேல போய் கனெக்ட் ஆகிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன், தெரியல. அப்பாடா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபிரான்சி பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா லசாங்னே பைத்தியம். ஸோ அந்த ஃபிரான்சி பேக்குன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி சீஸ் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லசாங்னே ஒன்று இருக்கும். அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப ஃபேவரெட். அப்புறம் மீட் பால்ஸு டக்குன்னு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண லேட் ஆகும் போல இருக்குன்னு நினச்சிட்டு ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆர்டர் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் நிற்கிறேன். வண்டி ரெடி ஆகிடுச்சு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கீஸ் கொடுக்குறாங்க கையில். என்னடா இது இன்னொரு ½ hour ஆகும்னு பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணி வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சாப்பிட்டுட்டேன். லசாங்னே மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா லசாங்னே வந்து பார்த்தீங்கன்னா சூடாறினாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹேண்ட் பேக்கில் இருக்குது. நாங்கள் போய்ட்டு எங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஈவினிங்காக சாப்பிட்லாம். அதை மீட் பால்ஸும் அதுவும் சாப்பிட்டது அப்பா செம்மையான ஒரு ஃபீலு. தூக்கம் சொருவிக்கிட்டு இருந்தது எனக்கு செம்மையாக. ஏன்னா வந்து ஒரு 3 hours தான் தூங்கியிருப்பேன் நான் ரூம் போனதுக்கப்புறமா. காலைல ஒரு 4 மணிக்கு இப்போ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. காலைல ஒரு 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆகிருந்தேன். ரீச் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக இப்போ தான் கைஸ் நோட் பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே தான் இருக்குது. அப்படியே ஒயிட்டில் ஆக மாட்டேன் வெளிச்சத்துக்கு வந்தால் கூட. என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஏதோ அது எதனா சென்சார் எதனா போயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரில. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிபெரல் எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து பார்த்தீங்களா வந்துட்டு அப்படியே வந்து ஒரே ஸ்டேட் வந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிபெரலில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்ருவோம். நீங்கள் வந்து டெல்லிக்குள்ளே போக வேண்டியதில்லை. சப்போஸ் வந்து நீங்கள் சம்வேர் டுவர்ட்ஸ் வந்து லடாக் போகிறீங்க, இல்லை எதுக்குன்னா போகிறீங்க, சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா. ஏன்னா சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படணும். ரூம்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிபெரல் ஹைவேல ஒரு பாருங்க இன்னொரு 50 கிலோமீட்டரோ நம்ம தான் போயிட்டீங்கன்னா ஹைவே விட்டு இறங்கிடுவீங்க. இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அங்கே ரூம் எடுத்துக்கலாம் டெல்லியில் எடுக்கிறதுக்கு பதிலாக. டெல்லியில் எதுவும் ஒர்க் இல்லைன்ற பட்சத்தில் சொல்கிறேன். வேறு லெவலில் இருக்குது கைஸ் ரோடுப்பா. எவ்வளோ பெருசு பாருங்க. வரேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே ரியாக்ட் ஆக மாட்டேது. ஆனால் உடம்பு மட்டும் அப்படியே போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஓகே கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீட் பண்ணியாச்சு. பையாவும் வந்து அஸ்ரஃபியும். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. அவ்வளோதான். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6.5 மணி நேரம் காட்டுது. ஆக்சுவலாக வேறு ஒரு ரூட் காமிச்சிது. ஆனால் அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 மணி நேரம் காமிச்சிது. இப்போ காமிக்கிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 மணி நேரம் தான் காமிக்குது. ஸோ ஜோயா காட்டுற புதுசாக மாட்டியிருக்கேன் அந்த ஷாக் அப்சர்வரை. இதுதான் கைஸ் ஆக்சுவலாக வந்து புதுசாக மாட்டியிருக்கேன் ஷாக் அப்சர்வர். புதுசாக மாற்றியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. அண்ட் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டேங்க். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஃபியூல் பிரேக்கு. அண்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்களா அவங்க. ஸோ நம்ம வந்து ஃபியூல் போட்டு போயிடலாம். ஸோ ₹1048 போட்டிருக்கோம் இப்போ ஃபியூல். இன்னும் வந்து 394 கிலோமீட்டர் இருக்குது. 6 hours 27 minutes காட்டுது. அண்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் ஒரு கண்டெஸ்ட் மாதிரி போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க தட் ப்ரோ காப்பி பேஸ்ட் பண்ணால் வீடியோவே பார்க்காம எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களே ப்ரோ அப்படின்னாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு போட்டோம், இல்லை பார்த்துட்டு மற்றவங்க சொல்கிறத பார்த்துட்டு டைப் பண்ணுறவங்களும் பண்ணிவிட்டு போட்டோம். பட் ஆனால் வந்து அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் பிக்கிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னாலாம் வந்து பிக் பண்ணாது. ஸோ அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிக் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 பேர் வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அதை வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணிக்காக வந்து ரிவீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ 5 மணின்றது ஒரு 6 மணிக்காக வந்து ரிவீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அது மாதிரி தான் கைஸ். அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட்டு ஜென்யூனாக பார்த்துட்டு பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
நிறைய பேர் இருப்பாங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்கள விட. ஒரு 3 மணி நேரத்தில் எப்படின்னா வந்து 300 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணோம் கைஸ். அதுதான் டாஸ்க். இப்போது டக்குன்னு ஈவினிங் ஒரு 8 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய் சேர்ந்துடணும். எங்கேயுமே நிப்பாட்ட போகிறதில்ல, நான் ஸ்டாப்பாக அடிக்க போகிறேன். வெறித்தனமாக வெறி பிடிச்ச மாதிரி ஓட்ட போகிறேன். இப்போது பாகிஸ்தான் நம்மளுக்கு ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் வந்துட்டோம். ஆரம்பிச்சிருச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரெக்டாக 4:58, 5 மணி ஆயிடுச்சு. கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும். எங்கேயுமே வந்து பிரேக்கே எடுக்கல சுத்தமாக. அதை பாருங்களேன், மேலே இது பறந்துவா என்ன புறாவா என்னன்னு சொல்லிட்டு தெரில. பானையத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் விடும்போது தான் வந்து டொம்பு திம்முன்னு அடிச்சிட்டு இருந்தது. ஒரு வழியாக வந்து சரி பண்ணது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கடலாம் வந்தது. ஃபஸ்ட்டு அந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டினோம். நாங்கள் வந்து லடாக் போயிட்டு இருக்கும்போது அதான் நிப்பாட்டிட்டு டீலாம் குடிச்சிட்டு ஜம்மு போகும்போது கரெக்டாக ஜம்முவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டை விட்டுட்டேன். ஆதார் கார்டா ஓட்டர் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முவில் ஒரு ஹோட்டலில் வந்து வாங்காமலே வந்துட்டோம். அப்படியே இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் ஓட்டர் ஐடி கிடையாது. இவ்வளோ கடுப்பேற்றுற ஒரு விஷயம்லாம் இதில் பாருங்கள். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. ஃபுல்லாக பஸ்ஸு காரு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க பயங்கரமாக. பாருங்கள், ஏதோ பெரிய ஒரு பிளாக் கோப்ராவும் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்துக்கும் அந்த மிஸ்ட்டுக்கும் இந்த ரோடுக்கும் வேற லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு போல இருக்குது. ஒன் வேல பார்த்தானார். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே அடிச்சுட்டு போகிறாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் வேல போய்கிட்டு இருக்கோம். அதை பாருங்க கைஸ், எவ்வளோ தூரம் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க கைஸ், யானை எங்கே போகுது? யானை அப்படியே பூந்து வெளியே வந்துட்டோம்னா போதும். அப்பாடா, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல ஏறிட்டோம். பெட்ரோல் பிரேக் டைம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபியூல் பிரேக் எடுக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டாக எடுத்த இடத்துலேருந்து முதல் பிரேக்கு ஃபுல் டேங்க். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 129 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் 8:36 ரீச் ஆகும்னு சொல்லுது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டாப்பாக ஒரு 270-300 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஓகே ஃபியூல் பிரேக் எடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூல் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த கடையில் நிப்பாட்டி வருதுன்னா டீ என்ன குடிச்சிட்டு போக வேண்டியதான். இங்கெல்லாம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனியாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை அடிச்சு தூக்கிக்கிட்டு இருக்குது பயங்கரமாக. பட் பரவாயில்ல, இன்னும் 129 கிலோமீட்டர் தான். இத்தனை நாள் ரைடில் வந்து இன்றைக்கி மட்டும் தான் வந்து சீக்கிரமாக போய் சேர போகிறோன்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் டெஸ்டினேஷனுக்கு 1050 vlog చేస్తాను. இங்கே பாருங்கள் கைஸ், பேஷன் ப்ரோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஷன் ப்ரோ வண்டியை வந்து பேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. மண் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. செம்மல சீட்டு பாருங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி செயின் ஸ்ப்ராக்கெட்டு 2 செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு பேக்குக்குன்னு. வேறு லெவல் பஞ்சாபில். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி ஒரு வழியாக வந்துவிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் தான் இருக்குது. கேமராவை தொடச்சிக்கிறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரல் இப்போ ஈரமான ஒரு ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டே வந்துட்டோம். எங்கேயுமே நிப்பாட்டல. இன்றைக்கி காலையில் ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரேக் மட்டும் தான் எடுத்துருக்கோம். அப்படியே டேரெக்டாக அடிச்சுட்டு வந்தோம். வண்டிக்கு பீஸ்ஃபுல்லாக போய்ட்டு ரூமுக்கு போயிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா படுத்துக்கோங்க போகிறேன். முதுகில் தைலத்தை தேய்ச்சி விட்டு, ஏன்னா முதுகு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வலி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வலி வந்ததே இல்லை. ஏன்னா அது ஒரு ஷாக் அப்சார்பர் இல்லைன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வா என்ன ஒரு இம்பேக்ட்டு அது. அண்டு வாகா பார்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டரும் என்னமோ நினைக்கிறேன். அவ்வளோதான். அம்ரித்சருக்குள்ளே என்டர் ஆகிரும். 6 கிலோமீட்டர் தான் வந்தாச்சு ஒரு வழியாக. உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்போடு இருக்குது இந்த இடம். அப்படியே எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இவ்வளோ சிட்டிக்குள்ளே என்ட்ரான எனக்கு தெரிஞ்சு வந்து கேமராவில் ஃபாகாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஒரு மாதிரி எனக்கு பிளரியாக தான் தெரியுது. இருந்தாலும் அப்படியே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் பார்க்க போகிறோம்.
இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ரூம் புக் பண்ணிட்டு போகவே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் த ஸ்பாட் போய் ஆன் த கோல் அப்படியே ரூம் எடுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதுதான் கொஞ்சம் வந்து பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய வந்து பிளான்ஸ் டக்குன்னு நாங்கள் மாற்றுறோம். அதனால் வந்து இதுக்கப்புறமா தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு ரைட் சைடு போகணுன்னா வந்து பார்த்திங்கன்னா நியூ அம்ரிட்சர், ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அதெல்லாமே. அம்மா இங்கே பாருங்க ஆக்சிடெண்ட்டை